ஹாய் ஹலோ வெல்கம் டு ராணிஸ் கஃபே சமையல். இன்றைக்கி நாம் ஸ்குவிட் ட்ரை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அமேசிங்கான டேஸ்டியான யம்மியான ஒரு ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு 1 kg ஸ்குவிட் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நம்ம இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இது ப்ரெஷர் குக்கரில் ஏன் நான் செய்கிறேன்னா, இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஈஸியாக நம்ம பண்ணிக்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கரில் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். நல்லா பூண்டு இந்த அளவுக்கு வறுபட்ட வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்குவிட்டை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நாம் வெயிட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து அந்த தண்ணி வெளி வரும். அந்த தண்ணி வெளி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியை ஆட் பண்ணல. இந்த அளவுக்கு தண்ணி இதிலேருந்து வெளி வந்திருக்கு. இப்போ நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நாம் ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 2 விசில் லோ ஃப்ளேம்லேயும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்குவிட்டு நல்லா குக் ஆகியிருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா அந்த வாட்டரை மட்டும் நாம் நல்லா ட்ரை பண்ணணும். ஒரு பேன் எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வாட்டரெல்லாம் நல்லா நாம் ட்ரை ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நாம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நமக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நல்லா இது எந்த அளவுக்கு நமக்கு ட்ரையாக தேவையோ அந்த அளவுக்கு நாம் நல்லா டீப்பாக இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், படிப்படியாக இதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் வற்றிக்கிட்டே வரும். நம்ம அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். கிட்டே இருந்து இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கு. இன்னும் இதை நல்லா நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம பக்கத்துலேயே இருந்து அது அடி பிடிக்காமல் இருக்கும்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இது. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா க்ளோஸ் பண்ணி நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நிமிஷம் இதை நாம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போடும்போது கருவேப்பிலை நல்ல ஒரு மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஸ்குவிட் ட்ரை ஃப்ரை ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராணிஸ் கஃபே சமையல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.